இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். நடக்க சொல்லி தாரும் இயேசுவே, இயேசுவே, நடக்க சொல்லி தாரும் இயேசுவே, இயேசுவே, நடக்க சொல்லி தாரும் இயேசுவே, இயேசுவே, நடக்க சொல்லி தாரும் இயேசுவே, இயேசுவே. ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் கிருபையாய் மீண்டும் ஒரு புதிய நாளை பார்க்கும்படியான பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் வரை நான் வாசிக்கிறேன். ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசலாவை பெற்றான். ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்து குமாரரையும் குமார்த்திகளும் பெற்றான். ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருஷம். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். ஏனோக்கு என்கிற ஒரு பக்தனை குறித்து இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், தேவனோடு 300 வருஷம் சஞ்சரித்துக் கொண்டுதான் நடந்தான், அவரோடு உறவாடினா, அவரோடு பேசினான் என்கிற ஒரு அனுபவம் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. 300 years யோசித்து பாருங்களா. அதோடு மட்டும் அவருக்கு ஃபேமிலி இருந்திருக்கிறது, குழந்தைகள் இருந்திருக்கிறாங்க. இதன் மத்தியிலும் தேவனோடு நடக்க முடிகிறது, சஞ்சரிக்க முடிகிறது, நம்மளாலும் முடியும் என்பதற்காக அது உதாரணமாக அது எழுதப்பட்டிருக்கிறது. யோசித்து பாருங்க. இன்றைக்கு நாம் சொல்லுகிறோம் பிஸி பிஸி, முடியல, குடும்பம் இருக்குல்ல, பிள்ளைகள் இருக்காங்களா, கணவன் இருக்காங்களா, மனைவி இருக்கா, நிறைய காரியங்களை சாக்கு போக்கு சொல்லி ஆண்டுடைய காரியத்துக்கு என்ன பண்றோம், அதை முட்டு கொடுத்து நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அப்படி அல்ல. தேவனோடு சஞ்சரிக்கக்கூடிய அனுபவத்துக்குள் வந்திருக்கிறவர்கள், அந்த பிரசன்னத்தை அனுபவித்தவர்கள் ஒரு நாளும் அது இல்லாமல் இருக்க முடியாது. அவைகள் இல்லாவிட்டால் ஏதோ ஒன்றை இழந்தது போல அதற்கு அப்படித்தான் உட்கார்ந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் அந்த பிரசன்னத்துக்குள்ளே அவரோடு நடக்கிற அனுபவத்துக்குள் வந்துவிட்டால் அந்த வாழ்க்கையே வேறு. அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கு? எனக்கு அப்படியே சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் காணப்படாமல் போனான். தொலைஞ்சு போயிட்டாரா, யாரும் கடத்திட்டாங்களா? இல்ல, அடுத்த வாரி சொல்லுகிறது, தேவன் ஏனோக்கை எடுத்துக்கொண்டார். God took him சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியே காணப்படாமல் போனால் தேவன் தன்னுடைய ராஜ்யத்துக்கு எடுத்துக் கொள்கிறார். யோசித்து பாருங்கள். இவைகள் தான் வரப்போகிற நாட்களில் சம்பவிக்க போன்றதுக்கு அடையாளமாக கர்த்தர் அங்கே ஒரு அனுபவத்தை, ஒரு சம்பவத்தை எழுதி வைக்கிறார். தேவனோடு சஞ்சரிக்கும் பொழுது நாட்கள் மிக சமீபம் தான். அவர் மீண்டுமாய் வரப்போகிறார். மத்திய வானத்திலே மணவாளனாய் மணவாட்டியை எடுத்துக்கொள்வார் என்று வேதம் சொல்லுகிறதே. இமைப்பொழுதிலே மறுரூபமாகிற அனுபவத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரே. இன்னைக்கு ஆண்டவரோடு சஞ்சரிக்கிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. உலகத்தோடு பிரச்சனையோடு போராடி கொண்டிருக்கிறத கொஞ்சம் ஓரம் கட்டி ஒதுக்கி வச்சுட்டு கொஞ்ச நேரமாவது ஆண்டவர் கொடுத்து பாருங்க. அப்படி பேசுங்கப்பா, எங்கட வாங்க. பழைய ஏற்பாட்டிலே அந்த கிருபை கொடுத்துக்கா, புதிய ஏற்பாட்டுல இன்னும் அதிகம். அவர் நம்மோடு கூட தங்கி இருக்கும்படியா நம்முடைய சரீரத்தை ஆலயமா மாற்றிருக்கிறார். நம்மோடு கூட வாசம் பண்ண விரும்புகிறார், நம்மோடு கூட பேச விரும்புகிறார். வாசல் படியில் நின்று தட்டுகிறேன், அதுதான் சொல்லுகிறார். கதவை திறந்தால் நான் உள்ள வந்துருவேன்ப்பா, உன்னோடு வாசம் பண்ணுவேன், போஜனம் பண்ணுவேன். எவ்வளவு பெரிய பாக்கியம். நம்ம இடம் கொடுக்கிறோமா? ஆண்டவரோடு சஞ்சரிக்க விரும்புகிறோமா? உலகத்தில் உள்ளவர்களோடு தானே பேசி 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 இரவும் பகலுமாய் நேரத்தை போக்கி கடைசியில துக்கத்தோடு படுக்க சொல்லுகிறோம், தூக்கத்தை இழக்கிறோம், அப்புறம் துக்கத்தோடு எழும்புகிறோம், வேலைக்கு அழுது கொண்டே போகிறோம். இதுதானே நம்முடைய வாழ்க்கையில அன்றாட அனுபவமா மாறி இருக்கிறது. அவைகள் விட்டு விட்டு ஒரு புதிய அனுபவத்துக்குள் வர முடியாத கர்த்தர் அழைக்கிறார். ஒரு சாட்சியை, விண்வெளி வீரருடைய சாட்சி நான் புத்தகத்தில் படித்தேன். கலோனல் இர்வின் என்கிற ஒரு சாட்சி. அவருடைய வாழ்க்கையில ஒரு சமயம் சந்திரனுக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. சந்திரன்ல போய் இறங்கி அங்க நடக்கிறார். அவர் சொல்றாரு, நான் நடக்கும் பொழுது அங்க ஆண்டோட பிரசன்னத்தை நான் உணர்ந்தேன், அவருக்கு நன்றி சொல்லியே நடந்தேன். அவருக்கு ரொம்ப பிடித்தமான சங்கீதம் 121. என ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். அவர் சொல்லுகிற, எப்பொழுது நான் ஆண்டவரையே நோக்கி பார்ப்பேன்னு சொல்றாரு. 16 வயதுல ஆண்டவரை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொள்கிறாரு. அதுல இருந்து ஆண்டவரோடு நெருங்கி உறவாடுகிற ஒரு பாக்கியத்தை கர்த்தர் அவருக்கு கொடுக்கிறாரு. விமானம் ஓட்டு பயிற்சி எடுக்கிறாரு, அதுல தேறி விடுகிறார். அநேகருக்கு மாணவர்களுக்கு விமானம் ஓட்டுகிற பயிற்சி அவர் கற்றுக் கொடுக்கிறார். ஒருமுறை விமானம் விபத்துக்குள்ளாகிறது. பலத்த காயமடைந்த போதும் மருத்துவமனையில் இருக்கும் பொழுது என்ன ஆண்டவரோடு கிட்டி சேருவதற்கு அது ஏதுவாக எனக்கு அமைந்தது என்று சொல்லுகிறார். என்ன ஆண்டவரோடு நெருங்கி வந்துட்டாரு. அடுத்து இவர் சந்திரனுக்கு போவதற்கு செலக்ட் ஆயிட்டாருன்னு சொல்லும் போது அதற்கான ஆயத்த பணி கடினமான பணி. விண்வெளிக்கு போக வேண்டும் என்று சொன்னால் அப்படி ஒரு சட்டத்துக்கு போட்டு போயிட முடியாது. நம்ம பயிற்சி வேளையிலும் அவர் சொல்றார், நான் ஜெபிக்க மறந்ததே இல்லை, ஆண்டவரோடு உறவாட மறந்ததே இல்லை, ஆண்டவரோடு நடக்க தவறினதே இல்லைன்னு சொல்லுகிறார். யோசித்து பாருங்களா. அவர் அங்க போயிட்டு நடந்துட்டு வந்துட்டு கூட பூமிக்கு இறங்கினதும் எப்படி இருந்தவங்க அந்த அனுபவம், எல்லா அனுபவம் சொல்லும் போது அவர் சொன்னது என்ன தெரியுமா? நான் சந்திரன்ல போய் இறங்கி நடந்த அனுபவத்தை காட்டிலும்
ஆண்டவரோடு நடக்கிறேன் பாருங்க, சஞ்சரிக்கிறேன் பாருங்க, அந்த அனுபவம் தான் எனக்கு பெருசா தெரியுதுன்னாரு. நீங்களும் நானும் சொல்ல முடியுமா? ஆண்டவரோடு ஸ்பெண்ட் பண்ணுவோம். என்ன எவ்வளவு நேரம் கிடைக்குமோ கிடைக்கிற நேரத்தை ஒதுக்கி வச்சு தூக்கத்தை ஓரங்கட்டுவோம். சும்மா உட்காந்து துக்கத்தோடு இருக்கிற அதையும் ஓரங்கட்டுவோம். சும்மா அங்கெல்லாம் தேவையில்லாத குறைவுகளை பேசி கொண்டிருக்க, அவங்க வீடு தெரியுமா, இவங்களுக்கு இது நடந்து தெரியுமா, அந்த விஷயம் தெரியுமா, மூட்டை முடிச்சு எல்லாம் கட்டி தூர வச்சுட்டு ஆண்டவரே பேசுங்க, என்ன நடத்துங்க, கிருபை கொடுங்கன்னு சொன்னா நிச்சயமா கர்த்தர் கிருபை கொடுப்பார். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, உம்மோடு நடக்கிற ஒரு வாக்கியத்தை வச்சிருக்கிறீங்க, உம்மோடு சஞ்சரிக்கக்கூடிய கிருபை வச்சிருக்கிறீங்க, உம்மோடு இணைந்து வாழ்ந்து கிரியைகளை நடப்பிக்கிற ஒரு நாட்கள் அப்பா. போல் சொன்னபடி நாங்கள் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறான்னு சொன்னது போல நீர் எங்களில் வாழ்ந்து மகிமைப்படும்படியா எங்கள் வாழ்க்கையை மீண்டும் நம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெப வாழ்க்கையை என்ன எங்களுக்கு அப்பா அக்கினியாய், அதுல என்னமாய் உற்சாகமாய் ஊக்கமாய் மாற்றிக் கொடுங்கப்பா. ஜெபிக்க நாங்கள் தவறக்கூடாதப்பா. உம்மோடு நடக்க நாங்கள் எந்த ஒரு விதத்திலும் அந்த காரியத்தை நாங்கள் விட்டுவிடக் கூடாது. உம்மோடு வேலை செய்தாலும் நடந்தாலும் தூங்கினாலும் எழுந்தாலும் உங்களுடைய நினைவாகவே இறந்து காரியங்கள் செய்வது விஷயம். ஒருவேளை இந்த நாட்களை சோர்ந்து போய் என்ன செய்வது என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை கழுதிக்கு பிடிச்சு தைரியம் கொடுத்து நான் கூட இருக்கிறேன்னு சொல்லி அவர்களோடு நீங்களும் அவர்களும் உங்களோடு இணைந்து நடக்கக்கூடிய பாக்கியத்தை தாங்க தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதிகரமே ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தது போல நாம் சஞ்சரிக்கக்கூடிய பாக்கியத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அந்த பாக்கியத்தை நாம் பெற்றுக் கொள்வோம். இந்த சிந்தனையோடு நாளை தொடர்வோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். குருவிகள் பாடும் சத்தம் எங்கும் கேட்குதே, காட்டுப்புறா சத்தம் நம் தேசம் நிறையுதே. குருவிகள் பாடும் சத்தம் எங்கும் கேட்குதே, காட்டுப்புறா சத்தம் நம் தேசம் நிறையுதே. அத்திமரம் காய் காய்த்த காலம் வந்ததே, அத்திமரம் காய் காய்த்த காலம் வந்ததே. திராட்சை கொடி